இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நடிகர் விஜயோட பொண்ணு சாஷா திவ்யா தான் அம்மா சங்கீதா இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்கங்கிறத வீடியோ எடுத்து விஜய்க்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு விஜயோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசு அப்புறம் வெளிவராத ஹிடன் ஸ்டோரி இது எல்லாமே வந்து உடனுக்குடனே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இந்த வீடியோக்கு மேலே வியூ ப்ராடக்ட் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ப்ராடக்ட் ஆஃபரில் போகும். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் இது மாதிரி வந்து வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட ஆஃபர் போயிட்டுருக்கு. 70%, 80%, 90%. அதில் உங்களுக்கு ரொம்ப அவசியம், அத்தியாவசியம் ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நானே சொல்கிறேன், அதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. சரி, இப்போ நம்ம மெயின் மேட்ரு என்னன்னு வந்து பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே, அதாவது கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கன்னி வெடி வைக்கிறாங்கன்னு வடிவேல் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாப்புல. அதே மாதிரி அரசியல்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் வந்து சரி, பொது வெளியிலையும் சரி, எங்கே திரும்பினாலும் அதிகம் பேசப்படக்கூடிய ஒரே வார்த்தை விஜய். இன்னைக்கு விஜய் இல்லாமல் கண்டென்ட்டே வந்து பார்த்தோன்னா இல்லை அப்படின்னு எல்லா இடத்தையும் விஜய் வந்து ஆக்குபைட் பண்ணிட்டார். விஜய் நடந்தால் நியூஸ் ஆகுது, உட்கார்ந்தா நியூஸ் ஆகுது, அவர் விரல சச்சா நியூஸ் ஆகுது. அதே சமயத்தில் விமர்சனமும் சேர்ந்து வந்து ஆகுது. ஆதவ் அர்ஜுனா, அதாவது விஜய்க்கு இப்போ லெஃப்ட் ரைட் எல்லாமே வந்து அவர் தான். ஏன்னா கோடிகளை அள்ளி இறைக்கிறதுல அந்த ஆள் வந்து இப்போ சும்மா பூந்து விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னே வந்து சொல்லலாம். விஜய்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் பணத்தை விஜய் அதிகமாக வந்து இறக்க மாட்டார். ஆதவ் அர்ஜுனாட்ட பணம் கோடிக்கணக்கில் இருக்கும். ஏன்னா ஒரு 25,000 கோடி வரைக்கும் இருக்கும். ஏன்னா அது அந்த ஆள் உழைச்சி சம்பாரிச்சதில்ல. அவங்க மாமனார் மார்ட்டினோட காசு. மார்ட்டினுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. பொண்ணோட சொத்து முழுக்க முழுக்க எப்படியும் ஆதவுக்கு தான் வந்து சேரும். அதனால பணத்தை வந்து பார்த்தேன்னா அள்ளி இறைக்கிறாப்புல. வெள்ளிவாக்கம் தொகுதியில் எப்படியாவது இந்த வாட்டி வந்து எம்எல்ஏவை ஆயிரணுங்கிறதுல ஆதவ் அர்ஜுனா ரொம்ப தெளிவாகவும் வந்து பார்த்தோன்னா இருக்காப்புல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் த்ரிஷா விஷயம், அதுக்கப்புறம் த்ரிஷா இல்லாத கீர்த்தி சுரேஷ் த்ரிஷா 2 பேருமே வந்து விஜயில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அது சங்கீதாவுக்கு வந்து தெரிய வந்துருச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் விஜய் த்ரிஷா கூட ஏஜிஎஸ் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த கல்யாணத்துக்கு மார்ச் 5ஆம் தேதி போனதுலேருந்து அதுக்கப்புறம் மகளிர் தினத்தப்ப அந்த வாழ்க்கை வாழ்ந்தது வந்து ஒர்த்து இல்லைன்னு வந்து பார்த்தோன்னா சொன்னது. இது எல்லாமே சங்கீதாவை முதல்ல வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, சங்கீதாவே வந்து விஜய் கிட்ட போய் நம்ம சுமூகமாக பிரிஞ்சிடலாம், டைவர்ஸ் கொடுங்கன்னு வந்து கேட்டப்ப கொடுக்காத விஜய் இன்னைக்கு பொது வழியில் உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒருத்தே வந்து இல்லை அப்படின்னு தன்னோட இமேஜை டோட்டலாக வந்து பார்த்தோன்னா டேமேஜ் பண்ணதை நினச்சி அவங்களால இப்போ வரைக்கும் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலை. ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலில் வந்து இருந்து பிபி, டிப்ரெஷன், சுகர் லெவல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப டோட்டலாக வந்து பார்த்தோன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா உருவானது. அதுக்காக ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஐசியூவில் சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து போயிட்டு இருந்தது. ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு திணறல் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சேர்ந்து சங்கீதாவுக்கு மிகப்பெரிய டிப்ரெஷனை வந்து கொடுக்க, இந்த விஷயம் விஜய்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட போதும் விஜய் ப்ராப்பராக இந்த ரெஸ்பாண்ட் வந்து பண்ணல. விஜயினுடைய அப்பா அம்மா சங்கீதாவும் விஜயினுடைய அப்பா அம்மா வந்து சந்திரசேகரும், அவங்களோட அம்மா சோபா சந்திரசேகரும் அவங்க மட்டும் ஃபோன் போட்டு வந்து பார்த்தோன்னா வந்து விசாரிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கும் ப்ராப்பராக எந்த விதமான ரெஸ்பான்ஸ் வந்து இது இல்லை. இதில் விஜயோட பையனும் விஜயும் சுத்தமாக வந்து பேசிக்கிறதே இல்லை. தான் பொண்ணு சாஷா திவ்யா மட்டும் அப்பாவோட அப்பப்போ வந்து பேசிகிட்டு இருந்தது. கடைசியாக அப்பா கிளம்பி நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து சொல்லியும் கூட விஜய் வந்து இல்லைம்மா, நான் வந்தால் அங்கே வந்து நல்லா இருக்காது, செட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு தன்னோட மனைவியை பற்றி மகக்கிட்ட விஜய் எந்த கருத்துமே வந்து சொல்லாத சூழ்நிலையில் அப்போ அம்மாவுடைய சுச்சுவேஷன் வந்து பாருங்க அப்படின்னு சங்கீதா வந்து கொஞ்சம் கவலைக்கிடமாக அவங்க இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை சாஷா திவ்யா வந்து வீடியோ எடுத்து விஜய்க்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அதை பார்த்தாலும் அவர் தரப்புல இருந்து எந்த ஒரு ரெஸ்பாண்ட் வந்து வரல. அந்த டாப்பிக்கை பற்றி அவர் பேசவே இல்லை. விஜய் அதை அவாய்ட் பண்ணிட்டு இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முழுக்க முழுக்க அரசியல் களத்தில் மட்டும்தான் இப்போ பிஸியாக இருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் தொடர்ந்து வந்து வெளியாக இருக்குங்க. சாஷா திவ்யா தான் அப்பா மேலே உயிரையே வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இப்போ அப்பாவும் அம்மாவும் இவங்க தனித்தனியாக இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த ஈகோனால மிகப்பெரிய உண்மையிலே சைக்காலஜிக்கலாக சொல்லணும்னா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறது யாருன்னு வந்து பார்த்தா பொண்ணு சாஷா திவ்யாவும் பையன் ஜேஷன் சஞ்சயும் தான். தான் அப்பாவோட அங்கீகாரம் இல்லாமல், தான் அப்பாவோட உதவி இல்லாமல்
இந்த துறையில் எப்படியாவது வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேஷன் என்னென்ன முயற்சிகள்லாம் முன்னெடுக்கணுமோ அது எல்லாத்தையும் முன்னெடுத்து அவர் வந்து போராடிக்கிட்டு தான் வந்திருக்காருங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்.